அபு ஹாசிம் சலாமா பின் தீனார் ரஹிமவுல்லா அவர்கள் கூறியதாவது, சஹல் பின் சாத் அஸ்ஸாயித்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஓர் அறையில் இருந்தேன். அப்போது அவர்கள் சொர்க்கத்தின் நிலை குறித்து பேசினார்கள் என்று முழுமையாக ஹதீஸை அறிவித்தார்கள். பிறகு இறுதியில், அதில் எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளத்திலும் தோன்றிராத இன்பங்கள் உள்ளன என்று கூறிவிட்டு, அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தம் இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விலாப்புறங்கள் படுக்கைகளிலிருந்து விலகும், நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் பலனாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை எவரும் அறிய மாட்டார்கள்.